Assalamu alaikum. Welcome to Ramalan Quiz 2024. இன்னைக்கு டே 21. ஸோ இந்த 20 நாட்களும் உங்களோட பேராதரவு கிடைச்சிருக்கு, மிகப்பெரிய நன்றி. நம்ம சேனலில் கிட்ஸ்க்கான குவிஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ செக் பண்ணி பாருங்க. ஒரு வீடியோ இல்லை, 2 வீடியோ. நாளைக்கு இன்னொரு வீடியோவும் வந்து ரிலீஸ் ஆகும். அதாவது 3 to 6க்கான வீடியோவும் அண்ட் 7 to 10க்கான வீடியோவும் ரிலீஸ் பண்ணிட்டோம். 11 above நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகும். என்ன காரணம், ஏன் இந்த வீடியோஸை ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்பெஷலான ஷவுட் அவுட் வீடியோவும் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்க, அதையும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இந்த கிட்ஸோட குவிஸ் வீடியோவை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், இதனால என்ன பெனிஃபிட் ஆக போகுது அப்படிங்கிறதும் அங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணி நீங்கள் வந்து இந்த கிட்ஸ் குவிஸில் வந்து ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான தெளிவான எக்ஸ்பிளனேஷனும் அதில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. நம்ம ரமலான் குவிஸில் வந்து நம்ம வந்து வின்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணும்போது அதில் வந்து சின்ன ஒரு வேர்ட் மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எல்லா பாக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியான கேண்டிடேட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணல, நம்ம எல்லாத்தையும் ஷஃபிள் பண்ணி தான் வந்து மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் எதையும் வந்து மிங்கிள் பண்ணலை. ஸோ நம்ம மிங்கிள் பண்ணுற மாதிரி வந்து அந்த வீடியோவில் வந்து வாய்ஸ் ஓவரில் இருக்கும். அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால தான் ஷவுட் அவுட் பண்ணி சொல்கிறோம். 1லேருந்து 150 வரைக்கும் இருக்குன்னா அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 150 வரைக்குமான சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாஸ்ட் பாக்ஸ்ல 1லேருந்து 622 வரைக்கும்னா 1லேருந்து 622 வரைக்குமே அந்த சீட் வந்து அங்க அவைலபிளா இருக்கும். எதையும் நாங்க வந்து மிங்கிள் பண்ணல. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ வீடியோஸ்ல வந்து மிங்கிள் பண்ணிட்டு இருந்தோம். ஆடியன்ஸ் சைட்ல இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சரியான ஈக்குவலான சான்சஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனாலையும் நாங்க வந்து பிளாக்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணி ஃபர்ஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி அண்ட் தேர்ட் கேட்டகரி பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணவங்களுக்கு டபுள் சான்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால நாங்கள் வந்து பாக்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியான இண்டிவிஜுவலான நம்பர்ஸ் வந்து அது கொடுத்துருக்கோம். அந்த பாக்ஸில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்க நம்பர், அதாவது 1லேருந்து 150 இருக்குன்னா 1லேருந்து 150 வரைக்குமே அதில் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியும். செகண்ட் பாக்ஸில் வந்து 150லேருந்து 350 வரைக்கும் இருக்கு, 400 வரைக்கும் இருக்குன்னா 1லேருந்து 400 வரைக்குமே அதில் வந்து பர்சன்ஸ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கான சீட் வந்து அவைலபிளாக இருக்கும், அந்த நம்பர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதை வந்து வீடியோவில் வந்து நாங்கள் வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டோம். நாம வந்து கட் ஷார்ட் பண்ணி சொன்னனால நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு சின்ன ஷவுட் அவுட் தான் அது. ஸோ சில விஷயங்களை கிளாரிஃபை பண்றதுக்காக தான் இந்த வீடியோ நாங்க சொல்லியிருக்கோம். இன்று பிறை 21. பிஸ்மில்லா. கேள்வி எண் 1. பத்ர் போரில் எந்த சஹாபியின் மஞ்சள் தலைப்பாகை போல மலக்குமார்களும் அணிந்திருந்தார்கள்? பத்ர் போரில் எந்த சஹாபியின் மஞ்சள் தலைப்பாகை போல் மலக்குமார்களும் அணிந்திருந்தார்கள்? ஆப்ஷன் ஏ சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் பி பிலால் இப்னு ரப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் சி ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் டி அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கேள்வி எண் 2. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதவி மூலம் 300+ பேரிச்ச மரங்களை நட்டு அடிமையிலிருந்து விடுவிக்கப்பட்ட சஹாபியார்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உதவி மூலம் 300+ பேரிச்ச மரங்களை நட்டு அடிமையிலிருந்து விடுவிக்கப்பட்ட சஹாபியார்? ஆப்ஷன் ஏ ஹதரத் பிலால் இப்னு ரபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் பி ஹதரத் தௌபான் இப்னு ஃபுஜ்த் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் சி ஹதரத் ஸெய்த் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஆப்ஷன் டி ஹதரத் சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கேள்வி எண் 3. எந்த போரில் சில முஸ்லிம் வில்லாளர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையை மீறினார்கள்? எந்த போரில் சில முஸ்லிம் வில்லாளர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையை மீறினார்கள்? ஆப்ஷன் ஏ பத்ர் போர். ஆப்ஷன் பி உஹத் போர். ஆப்ஷன் சி ஹைபர் போர். ஆப்ஷன் டி ஹந்தக் போர். இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் தெரிஞ்சால் தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து கூகுள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணலாம். ஆனால் ஞாபகம் இருக்கட்டும், இந்த வீடியோவில் காமிக்கப்பட்ட பாஸ்வேர்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிட்டு டக்குன்னு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறதா தான் இருக்கணும். பேக் வந்து பாஸ்வேர்டை பார்க்கலான்னு நினச்சிங்க அப்படின்னா அகெயின் கூகுள் ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆயிரும். மேபி நீங்கள் உள்ளே போக முடியாமல் கூட ஆயிடலாம். அதனால் பாஸ்வேர்டை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கேட்ட கேள்விகளை இன்னொரு முறை கேட்டுக்கோங்க. அதுக்கான விடை தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் உள்ளே வந்து ஆன்சர் பண்ணலாம், பரிசுகளை ஜெயிக்கலாம்.
அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில லிங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்க ஃபர்ஸ்ட் லிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் அப்டேட் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப். இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா குவிஸில் ஏதாவது பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் இருந்துச்சு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் எனி சேஞ்சஸ் இருந்துச்சு, அண்ட் வின்னர்ஸை அனௌன்ஸ் பண்ணுறதுல ஏதாவது ஒரு டீட்டெயில் இருக்குது அப்படின்னா தாராளமாக அதில் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ அது மூலிமா நீங்களும் வந்து இந்த குவிஸ் காம்படிஷனில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வின்னராக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அண்ட் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து அடுத்தடுத்த குவிஸ் காம்படிஷன் எப்போ நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுறோமோ அதோட டேரக்டான லிங்க்கும் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதத்திலும் நீங்கள் வந்து இந்த குவிஸ் காம்படிஷனில் வின்னர் ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது. ரெண்டாவது லிங்க் நம்ம 3M ஏஜென்சியோட ப்ராடக்ட் செல்லிங் குரூப் தான் அது. ஸோ அந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3M ஏஜென்சியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அப்டேட்டாக வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதில் உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் அங்கேருந்தும் பை பண்ணிக்கலாம். வீடியோவில் காமிச்ச ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து ஹைலைட்டாக ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அந்த குரூப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வெறும் குவிஸோட அப்டேட்டே போதும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ரிலீஜியஸ் குரூப்லேயே வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து குவிஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இறுதியான லிங்காக எங்களோட வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுத்துருப்போம். இது மூலிமா ஈஸியாக வந்து குவிஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இது நோன்பு காலங்களாக இருக்கனால முடிஞ்ச அளவுக்கு மெசேஜ் பண்ணுங்க. எல்லாத்தோட மெசேஜுக்கும் நாங்கள் தாராளமாக ரிப்ளை பண்ணுவோம். கால் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் ஆன்சர் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக அதை யூஸ் பண்ணலாம். மீண்டும் உங்களோட இன்னொரு வீடியோவில் இணைகிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது 3M ஏஜென்சி. சலாம்.